ஸ்ரீ ஆண்டாளருடைய திருப்பாவை 30 பாசுரங்களும் 30 நாளும் அனுபவித்தோம். இப்பொழுது இந்த வீடியோவிலே முதல் 30 பாசுரங்களின் சுருக்கமான பொருள்களை, உள்ளார்ந்த பொருட்களை எல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதிலே 11வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை சேவிக்கிறோம். 11வது பாசுரத்திலே பகவான் சம்பந்தத்தை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து பெற்று வருகிறவர்கள் எல்லாம் ஆசிரியர்களுக்கு மிக உயர்ந்தவர் என்றும் அவர்களை நன்றாக சேவித்து அவர்களை வணங்கி பகவானை அடைவதற்கு பிரயத்னம் பண்ண வேண்டும் என்பதையும் அழகாக சொல்கிறாள். ஏனென்றால் நமக்கு எந்த வழி தெரியாமல் திகைத்து போய்விடமானோ, ஆகினாலே நமது முன்னோர்கள் எந்த சிறந்த வழியிலே போய் பகவானை அடைந்தார்களோ அந்த வழியிலே நாமும் போய் அவர்களை ஃபாலோ பண்ணி பகவானை கிட்ட பிரயத்தனம் பண்ண வேண்டும் என்று அழகாக சொல்கிறாள். 12வது பாசுரத்திலே எம்பெருமானை பிரிவது தாங்க முன்னாது அப்படி என்று நினைப்பவர்கள் எல்லாரும், அவர்கள் மட்டுமல்ல அப்படிப்பட்டவர்களோடு சம்பந்தம் உடையவர்களும் பகவத் அனுபவம் பெற ஆசைப்படுபவனுக்கு அதுதான் உத்தேசியம். ஏனென்றால் இவர்கள் ஒருவர் மட்டும் பகவானை பிரிந்திருக்க முடியாமல் தவிக்கிறார் என்றல்ல, அவனை சேர்ந்தவர்களும் எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆசையினாலே இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாருமே பகவத் அனுபவ பெற விளைவதற்கு அதுதான் அவருடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அழகாக சொன்னால். 13ஆம் பாசுரத்திலே பகவத் அனுபவத்திற்கு இது உதவி செய்கின்றதே ஞானம், பக்தி, வைராக்கியம் அவற்றையெல்லாம் யார் யாரெல்லாம் நிறைய பெற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய விஷயத்திலும் நாம் பிரீத்தி கொள்வதுதான் நம்முடைய சொரூபம். நம்முடைய ஆத்மஸ்வரூபம் என்ன என்பதை விவரமாக ஒவ்வொரு பாசுரத்தையும் சொல்கிறாள். அதாவது பகவத் அனுபவம் பெற வேண்டுமானால் ஞானம் வேண்டும், பக்தி வேண்டும், வைராக்கியம் வேண்டும் அல்லவா? அவற்றையெல்லாம் நிறைய பெற்றுள்ளவர்கள் விஷயத்திலும் இந்த ஜீவாத்மாக்கள் அவன் மீது பிரீத்தி கொள்வதுதான் அவனுக்கு ஸ்வரூபமாக இருக்கிறது. அப்படித்தான் நாம் பகவானை அடைய முடியும் என்பதை அழகாக சொன்னாள். 14வது பாசுரத்திலே பகவத் அனுபவத்தை நமக்கு காட்டி தந்த முன்னோர்கள் முன்பாகவே, நமக்கு எல்லாருக்கும் முன்பாகவே அவரோடு கூடியிருந்தே பகவத் அனுபவம் பண்ண வேண்டியதுதான். ஏன்னால் நாம் மட்டும் பகவத் அனுபவம் பண்ணி அனுபவித்துக் கொண்டிருக்கலாகாது. முன்னாடி இருந்தார்கள், அவர்களோடு சேர்ந்து பகவத் அனுபவத்தை பெறுவதற்கு அவர்கள் என்ன முயற்சி பண்ணார்களோ அதையும் செய்ய வேண்டும். நமக்கு பின்னால் வருபவர்களை நாம் கூட்டிக் கொண்டு போய் அதை பெருமாள் செய்து உதவி செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு ஆத்மஸ்வரூபம் என்பதையும் சொன்னாள். 15வது பாசுரத்திலே பகவத் பக்தர்கள் கோஷ்டிகளை காண ஆசைப்படுகிற மூத்த பகவத் அனுபவம் பெற்றவர்களிடம் பகவத் பக்த கூட்டமாகவே இருந்து கொண்டு அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுதான் நம்ம சொரூபம் என்றாள். சாதாரணமாக நமக்கு காட்டி தந்த முன்னோர்கள் அவரோடு கூடியிருப்பது மட்டுமல்ல, இந்த பாகவதர்கள் எல்லாம் கோஷ்டிகளாக வருகிறார்களே அவர்களிடம் மூத்த அனுபவம் பெற்றவர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அவர்களோட கூட சேர்ந்து எல்லாரோடையும் அனுபவம் பெற்று அந்த அவர்களெல்லாம் சந்தோஷப்படுத்தி அவர்களோடு சேர்ந்து பகவானை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவதுதான் நம்முடைய சொரூபம் என்றும் அழகாக இதிலே சொன்னாள் ஆண்டாள். மேலே அடுத்த வீடியோவிலே பார்க்கலாம்.